திவ்யா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கேட்டிருக்கீங்க. ஹாய் மேம், எனக்கு ஒரு சந்தேகம். ப்ளவுஸ் தைத்த பிறகு தோள்பட்டை நீளத்தில் சுருக்கமாக உள்ளது. லைனிங்கும் மேல் துணியும் சரியாக படியவில்லை. ப்ளீஸ் சொல்லுங்கள். நீங்களே அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஏன்னா லைனிங்கும் மேல் துணியும் ஒன்றா படியலை அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கம் தான் வரும். இதை நீங்கள் அந்த லைனிங்கையும் மேல் துணியும் கேப் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். நிறைய சாரீஸில் வர்ற ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன காரணத்தினால உங்களுக்கு லைனிங்கில் உட்கார மாட்டேங்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப கிராஸாக இருக்கும். சாரியில் நிறைய பூனம் சாரீ, ரொம்ப சாஃப்ட்டு மெட்டீரியல் வர இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா உயரத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே துணி ஃபுல்லாகவே கிராஸாக தான் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம வெட்டிடுவோம். ஆனால் அதை தைக்கும்போது ப்ளவுஸில் லைனிங்கில் இருக்க கிராஸும் நம்மளுடைய ப்ளவுஸ் துணியில் இருக்க கிராஸும் ஒன்றுக்கு ஒன்று செட் ஆகாது. அந்த மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு இந்த 2 ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். இன்னொன்று, லைனிங்கை நீங்கள் தண்ணியில் போடாமல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் மறுபடியும் நீங்கள் தண்ணியில் போட்டோன்னா லைனிங் நல்லா சுருங்கிக்கும், மேல் துணி தூக்கிட்டு தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துணி தைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல் வாயில் பிட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் தவிர்த்தரலாம். மற்றபடி மிக்சிங் வச்சிங்க அப்படின்னாலும் தவிர்த்தரலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் கேம்ப்ரிக் மெட்டீரியல் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வாஷ் பண்ண அந்த லைனிங் ஷ்ரிங்க் ஆகிட்டே தான் இருக்கும், மேல் துணி எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது நீங்கள் இழுத்து போடும்போது என்னாகும் அப்படின்னா, ஒன்றா உள்ள லைனிங் கிளியும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த மேல் துணி மட்டும் தனியாக கொடை மாதிரி தூக்கிட்டு இருக்கும். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அது தூக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் வாயில் மெட்டீரியல், அதாவது சுருங்காத ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க கிளாத்தில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அப்புறம் துணி கிராஸாக இருக்கிறது, சரியான இதில் பொசிஷனில் நம்ம தைக்கல அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி துணியெல்லாம் தைக்கிறதுக்கு நான் நிறையா மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் க்ளூ ஒட்டி அது மேலே துணியை நல்லா ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சுருக்கம் வராது. அடுத்தது கிராஸாக தையல் போட சொல்லியிருப்பேன். எப்படி பார்த்தாலும் இந்த கிராஸு நம்ம ஆர்ம்ஹோல் டாட்டில் இருந்து சென்டர் டாட் வரைக்கும் ரவுண்டாக ஒரு தையல் பர்மனண்ட்டாகவே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் டாட் பிடிங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு செஸ்டினுடைய சைடில் இருக்க கிளாத் உங்களுக்கு ஆர்ம்ஹோல் சைடு மேல் பக்கம் வராது. அதனால் அந்த மாதிரி குறுக்க தையல் போட்டு கூட நீங்கள் டாட் பிடிக்கலாம். மெயினாக இந்த மாதிரியான சின்ன இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த ப்ராப்ளம் வராது. மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண சொல்கிறது ஃபுல் வாயில் மெட்டீரியல். போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா வரும், துணியும் டேமேஜ் ஆகாமல் நல்லா ரொம்ப நாள் போடலாம். இதில் எது உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.